அத்தியாவசிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை 5% என்ற அடுக்கிற்குள் கொண்டுவர திட்டம். புகையிலை பொருட்கள் மற்றும் சொகுசு கார்கள் தொடர்பான பொருட்களுக்கு 40% வரி விதிக்க முடிவு எனவும் தகவல். டெல்லியில் நடைபெறும் செமிகான் இந்தியா 2025 மாநாட்டின் 2வது நாள். கண்காட்சியை பார்வையிட்டு பிரதமர் மோடி வியப்பு. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழா. மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. MSc Mathematics, Statistics and Applied Mathematics, Subhashna MSc Mathematics. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு. டெல்லியில் ஜே.பி. நட்டா, அமித் ஷா ஆகியோருடன் தமிழக பாஜக நிர்வாகிகளான நயினார் நாகேந்திரன், தமிழிசை ஆகியோர் சந்திப்பு. தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம், உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோருடன் ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் உட்கட்சி பூசல்களை களைய வேண்டும். தமிழ்நாடு பாஜக தலைவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 78,000 ரூபாயை கடந்து இமாலய உச்சம். சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 78,440 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 10,000 ரூபாயை தொட காத்திருக்கும் ஆபரண தங்கம் 1 கிராம் 9,805 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் 1 கிராம் தங்கம் 10,000 ரூபாயை தொடும் என கணிப்பு. வாங்கவே முடியாத இடத்துக்கு விலையேறுவதால் நடுத்தர மக்கள் பெரும் கலக்கம். வெளிநாட்டு பயணங்கள் குறித்து அரசியல் காரணங்களுக்காக தன்னை விமர்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. விமர்சனங்களை புறங்கையால் ஒதுக்கிவிட்டு பொருளாதார முன்னேற்றம், வேலைவாய்ப்புக்கான முதலீடுகளை ஈர்ப்பதாகவும் கடிதம். சென்னை சூளைமேட்டில் மூடப்படாத மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து பெண் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS கண்டனம். 95% பணிகள் முடிந்துவிட்டதாக கூறிய அமைச்சர்களும் மேயரும் இதற்கு என்ன பதில் கூறுவார்கள் எனவும், இதெல்லாம் எந்த பேக்கேஜில் வரும் எனவும் கேள்வி. மனம் திறக்கும் பேட்டியில் அதிமுக தொண்டர்களின் கருத்தை பிரதிபலிக்க உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. நாளை மறுநாள் காலை சரியாக 9:15 மணிக்கு கட்சி அலுவலகத்தில் கூட்டம் தொடங்கும் எனவும் திட்டவட்டார். யாரையும் வர வேண்டாம். இதில் நான் எப்படின்னாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். என்னுடைய கருத்துக்களை தொண்டர்கள் கருத்து பிரதிபலிக்க போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உடன் முன்னாள் MP சத்யபாமா சந்திப்பு. நாளை மறுநாள் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்க இருப்பதாக உறுதி. 5ஆம் தேதி தலைவருடைய கூட்டிருக்கிற அந்த கூட்டத்தில் கலந்துக்குவீங்களா மேடம்? கட்டாயம் கலந்துப்பேன் நான். இல்லை, அது அவர் சொல்ல வேண்டிய கருத்து அவர் சொன்னாதான் அது சரியா இருக்கும். சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பை உமிழ்வதையே முழு நேர வேலையாக பாசிச கும்பல் செய்து கொண்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு.
சமூக வலைதளங்கள் வழியாக பொய்களை பரப்பி மக்களை குழப்பிக் கொண்டிருப்பதாகவும் புகார். ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸை பரப்புறதையே ஒரு அடிப்படை கொள்கையா ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும், அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையே ஒரு நோக்கமாக எடுத்து பொய் கதைகளை, கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கூடாது என கூறியதை திரித்து தன்னுடைய தலைக்கு சிலர் விலை வைத்ததாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பரப்பப்படும் செய்திகளில் ரீல் இது, ரியல் இது என்பதை வெளிக்கொணர வேண்டும் எனவும் சமூக ஊடக சவால்கள் குறித்த பயிற்சி பட்டறையில் அறிவுறுத்தல். அந்த நிகழ்ச்சியில் நான் பேசினது, பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, பிறப்பால ஏற்றத்தாழ்வு கிடையாது, அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன். ஆனா அதையும் திரிச்சு நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன், ஒரு ஜெனோசைட கலப்பி விட்டுட்டேன் அப்படின்னு என் மேலேயே பொய் செய்தி பரப்புனாங்க. இனிமே நீங்க Facebook, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் போனீங்கன்னா அதுல வர்ற ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எது ரீல் எது ரியல் அப்படிங்கறத நீங்க பகுத்தறிஞ்சு யோசிக்கணும். 16 குற்றச்சாட்டுகள் குறித்த கேள்விகளுக்கு அன்புமணி பதிலளிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. வரும் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் மீண்டும் கெடு. பதில் வரல. நேரில் எழுத்துப்பூர்வமாக அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பதிலும் வரல. நிர்வாகக்குழு கூடி ஒழுங்கு நடவடிக்கை வேறு விதமாக பரிந்துரை செய்திருந்தது. அதையும் இந்த நிர்வாகக்குழு ஆராய்ந்தது. அதையும் ஆராய்ந்து இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கலாம் என்ற முடிவிலே 10ஆம் தேதி வரை மீண்டும் அவகாசம் கொடுக்கலாம் என்று நிர்வாகக்குழு ஒருமனதாக உள்ளது. நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு அஞ்சி ஓடுவது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. திமுக அளித்த 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திட்டவட்டம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி பெண் கவுன்சிலரின் காலில் பட்டியலன் அதிகாரி விழுந்த விவகாரம். காலில் விழுந்த அதிகாரியை நேரில் அழைத்து போலீசார் விசாரணை. திண்டிவனத்தில் நகராட்சியின் இளநிலை உதவியாளர் திமுக கவுன்சிலரின் காலில் விழுந்து கண்ணீர் வடித்த விவகாரம். அரசு அதிகாரியை காலில் விழ வைத்ததாக கூறி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டம். அரசு ஊழியரை காலில் விழ வைத்த விவகாரத்தில் திண்டிவனம் நகரமன்ற தலைவரின் கணவர், பெண் கவுன்சிலர் மற்றும் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு. வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்ய போலீசார் தீவிரம். சென்னையில் இம்மாத இறுதிக்குள் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை முடிக்க வேண்டும் என ஒப்பந்ததாரர்களுக்கு மாநகராட்சி கெடு. மக்களுக்கு எந்த இடையூறும் இன்றி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். மழைநீர் வடிகால் கட்டுமான பணிகளின் போது பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்காவிடில் ஒப்பந்தம் ரத்து. கருப்பு பட்டியலிலும் இணைக்கப்படும் என ஒப்பந்ததாரர்களுக்கு சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. மதுரை மாநகராட்சி சொத்துவரி முறைகேடு வழக்கில் சம்பந்தப்பட்ட 3 பேருக்கு ஜாமீன். காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.
சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை மெட்ரோ ரயில் திட்டம் நீட்டிப்பு. நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு முதற்கட்டமாக 1964 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கிட்னியை தானமாக வாங்குபவர் மற்றும் கொடுப்பவரின் நட்பை ஆவண ஆதாரங்கள் மூலம் எப்படி நிரூபிக்க முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. குடும்ப நண்பர்களின் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு அனுமதி மறுத்த உத்தரவு ரத்து. கோவை பீளமேட்டில் 70 சவரன் நகைக்காகவும் பணத்திற்காகவும் மானபங்கம் செய்ததாக கணவன் குடும்பத்தினர் மீது பெண் கண்ணீர் மல்க புகார். சொன்னாங்க, நான் எதையுமே நான் சொல்லல. சரி நான் போட போது வாழ்ந்துருவோம் சொல்லி போனதுக்கு இன்னைக்கு அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. 7 ஆண்டுகளாக தாம் அனுபவிக்கும் கொடுமைகளை தாங்க முடியாமல் தட்டிக்கெட்ட தாயையும் தாக்கியதாக புகார். கிழிச்சு நெஞ்செல்லாம் கிழிச்சு அவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு புருஷன், நீ அவங்கிட்ட வேணா போய் பேசு, உங்களுக்கு தானே அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி மோசமா பேச. என் குழந்தைய பிடிச்சி வெளியே தள்ளி அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கணவரை இழந்த பிள்ளைகளுடன் வசிக்கும் பெண்ணுக்கு திமுக நிர்வாகியின் மருமகன் பாலியல் தொந்தரவு என புகார். போலீசார் நடவடிக்கை எடுக்காவிடில் 2 பெண் குழந்தைகளுடன் தற்கொலை செய்யப்போவதாக கண்ணீர். திருப்பூர் அமராவதி, ஈரோடு பவானிசாகர், சேலம் மேட்டூர் உள்ளிட்ட 6 அணைகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த தமிழக அரசு முடிவு. முதற்கட்டமாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி தொடக்கம். சென்னையை அடுத்த சிங்கபெருமாள் கோவிலில் பிரபல தொழிலதிபர் வீட்டில் 119 சவரன் தங்கத்தை கொள்ளையடித்த 2 கைது. கொள்ளையடித்த நகைகளை மூட்டை கட்டி தூக்கிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் 119 சவரன் நகைகளையும் மீட்ட போலீசார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் தனியார் பள்ளி தாளாளர் வீட்டில் நகை பணம் கொள்ளையடித்த 10 பேர் கொண்ட கும்பல் கைது. 7 லட்சம் ரூபாய், கார்கள், ஆயுதங்கள், கையுறைகள் உள்ளிட்டவை பறிமுதல். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்கள் மோதல் விவகாரத்தில் வழக்கு பதிவான 11 பேரும் வகுப்பு செல்ல தடை. விசாரணை முடிந்த பின்னரே வகுப்பறைக்கு வர வேண்டும் என கல்லூரி நிர்வாகம் உத்தரவு. கோவை சூலூரில் வாடிக்கையாளர் அடகு வைத்த தங்க வளையலுக்கு பதிலாக பித்தளை வளையலை கொடுத்த கனரா வங்கி. பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வங்கி நிர்வாகம் சமரசம் பேசிய நிலையில் மற்ற வாடிக்கையாளர்கள் கலக்கம். சேலம் குங்கனாபுரம் மாரியம்மன் கோவிலில் அனுமதியின்றி ஊர் மக்கள் வைத்த உண்டியலுக்கு சீல் வைப்பு. இந்து சமய அறநிலையத்துறை அலுவலரை சிறைபிடித்து ஊர் மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசத்திலிருந்து இந்தியாவில் தஞ்சமடைந்த இஸ்லாமியர் அல்லாத சிறுபான்மையினருக்கான அங்கீகார கால தேதியை மாற்றி மத்திய அரசு உத்தரவு. குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி 2024 டிசம்பர் 31ஆம் தேதி வரை வந்த இந்து, கிறிஸ்தவ, ஜெயின், புத்த, பாசி மதத்தினர் ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் இங்கேயே தங்கலாம் என தளர்வு. பாரத் ராஷ்டிர சமிதி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் எம்எல்சி பொறுப்பிலிருந்து விலகினார் கவிதா. கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக தந்தை சந்திரசேகர ராவ் சஸ்பெண்ட் செய்த நிலையில் விலகல்.
வடமாநில மக்களை அச்சுறுத்தும் மழை வெள்ளம். குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் கால்நடைகளும் பாதிப்பு. மழை வெள்ளத்தால் தத்தளிக்கும் பஞ்சாபில் கல்வி நிலையங்கள் மூடல். வரும் 7ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. யாருடைய தாயாரையும் அவதூறாக பேசக்கூடாது என பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் கருத்து. ஆனால் சோனியா காந்தி குறித்து பிரதமர் மோடி அவதூறாக பேசியிருப்பதாகவும் பரபரப்பு புகார். டெல்லியில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வசித்த அதிகாரப்பூர்வ பங்களா 1100 கோடி ரூபாய்க்கு விற்பனை. 1400 கோடிக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் இறுதி ஒப்பந்தம். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிப்பதாக அதிபர் ட்ரம்ப் மீண்டும் காட்டும். 50% வரி விதித்ததும் அமெரிக்க பொருட்களுக்கான வரியை முற்றிலும் நீக்க இந்தியா முன்வந்ததாக மீண்டும் பேச்சு. பலவீனமானவர்களை வேட்டையாடும் வலிமையானவர்களின் காட்டாட்சிக்கு உலகம் ஒருபோதும் திரும்பிவிடக்கூடாது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது சீன அதிபர் ஜி ஜின்பிங் மறைமுக சாடல். தேனி மற்றும் பழனியில் கல்லூரிகளில் களை கட்டிய ஓணம் கொண்டாட்டம். வடசென்னை மலையாளிகள் சங்க கொண்டாட்டத்தில் கரை உருண்டது உற்சாகம்.